சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போது 2 சிங்கிள் ஷாட் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. ஒன்று வந்து கனிமா, இன்னொன்று வந்து மயிலோட்டில் ராசாதி ராசா. இதில் கனிமா வந்து என்டையராக நீங்கள் வந்து இண்டோரில் ஷூட் பண்ணியிருக்கீங்க. ராசாதி ராசா வந்து என்டையராக அவுட்டோர் ஷூட் ஆட்டம் பார்த்தப்போ இருந்துச்சு. இப்போ நீங்கள் அந்த இண்டோருக்கும் அவுட்டோருக்கும் நீங்கள் என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க? ஸோ யூஸ்வலாக சிங்கிள் ஷாட் வந்து ரொம்ப சேஃப் ஜோன் வந்து இண்டோர்னு சொல்லலாம். ஏன்னா இண்டோருக்குள்ளே வந்து நம்ம கண்ட்ரோலில் எல்லாமே இருக்கும். இங்கே என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த லைட் வேரியேஷன் சொல்லுவோம். நீங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு க்ளவுடு வந்துருச்சு அப்படின்னா அந்த சன் வந்து கொஞ்சம் அந்த அந்த லைட்டிங் வந்து டல் ஆயிரும். ஸோ அந்த லைட்டிங் டல் ஆச்சுன்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து எடுக்கணும். ஸோ டெக்னிக்கலே அந்த கேமரா எஃபர்ட்லாம் தாண்டி நேச்சரோட சப்போர்ட்டும் இங்கே ரொம்ப தேவை. ஆனால் ராசாதி ராசா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 25வது டேக் தான் ஓகே ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிலதெல்லாம் ஓப்பனிங் பண்ணவனுமே கட் ஆயிடும் அவங்க. ஏன்னா எல்லாமே புது ஆர்டிஸ்ட் அங்கே. ரெண்டாவது இதில் இருக்கிற இன்னொரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா, ராசாதி ராசாவில் வந்து டான்சர்ஸே கிடையாது. கனிமாவில் வந்து எல்லாருமே டான்சர்ஸ் இருந்தாங்க, ப்ரொஃபஷனல்ஸ் இருந்தாங்க. ஸோ அதனால் ராசாதி ராசா வந்து வெரி பிக் சேலஞ்ச். ரெண்டாவது ராசாதி ராசாவில் வந்து ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் தான், சசி சார் மட்டும்தான். இங்கே வந்து டான்சர்ஸ் இருந்தாங்க, அவங்க வச்சு நிறைய நாங்கள் வி கேன் யூஸ் லாட் ஆஃப் ஸ்பேஸ். ஆனால் இந்த பாட்டில் வந்து சசிகுமார் சார் மட்டும்தான் இருக்கார். ஸோ அவரை வச்சு அந்த இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர்ஸ் பண்ணது வந்து இட்ஸ் அ வெரி பிக் சேலஞ்சாக இருந்தது.